தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் 12வது மாதம் 1வது நாள் கர்த்தருடைய நாளிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நான் என் நேசருடையவர். செய்தியுடைய தலைப்பு, நான் என் நேசர் உடையவன் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பெண்களுக்கென்று தேவனுடைய விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு மகிமையாக இருந்திருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் தியானம் செய்ய முடியும். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கணவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையாக, பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு தாயாக, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உடன்படிக்கையினுடைய தோல்வி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகமாக அன்பு செலுத்துகிறவர்களாக, சிநேகிக்கிறவர்களாக, அன்புடனே மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாக, அன்பினாலே தாங்கக்கூடியவர்களாக, மனிதனுக்கு ஏற்ற ஒரு துணையாக, இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நாம் என்ன செய்ய முடியும்? பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள், ஒவ்வொரு தாய்மார்கள், ஒவ்வொரு வயோதிகள், ஒவ்வொருவரையும் தேவன் எவ்வளவு மகிமையாக நடத்துகிறார். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நான் என் நேசருடையவள் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் யாருக்கு உரியவள் என்றால், நான் தேவனுக்கு உரியவள். நான் யாருக்கு உரியவள்? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவள் என்று அந்த உன்னத பாட்டிலே நாம் அங்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த நேசருக்குரிய ஒரு பெண்ணை குறித்ததான அநேக சகோதரிகள் உண்டு, அநேக தாய்மார்கள் உண்டு, அநேக பெண் பிள்ளைகள் உண்டு. அதிலே இங்கே ஒரு சகோதரியை குறித்து, இங்கே ஒரு தேவனுடைய மகனை குறித்ததான வேதம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் யாருடையவள் என்றால் நேசருடையவள். இந்த வசனம்லாம் கிடைத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்லுகிற ஒரு உன்னதமுள்ள பயபக்திக்குள்ள பெண்களாக இருந்திருக்கிறார்கள் வேதாகமத்திலே. ஒரு பக்கம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற, தேவனிடத்தில் பயம் வைத்திருக்கிற, பக்தி வைத்திருக்கிற பெண்களை நாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு பெண்மணியை குறித்து அவருடைய பெயர் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய ஊர் பெயரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே நம்முடைய சிந்தையை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 8லிருந்து 37 வசனங்கள் வரை நாம் இன்றைக்கு தியானம் செய்து பார்க்க போகிறோம். யார் இந்த பெண்மணி? இந்த பெண்மணியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சூனேம் என்ற ஒரு ஊராக சொல்லப்படுகிறது. சூனேம் ஊராகிய என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு சூனேமை குறித்ததான வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஊருக்கு பெயர் கிடைத்தது, அது எங்கே இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாம் நாம பார்க்க வேண்டும். யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சத்தின்படி கிடைத்த எல்லை எஸ்ரேல் சூனி என்ற வார்த்தை நாம் பார்க்க முடியும். யாருக்கு கிடைத்திருக்கிறது என்றால், அந்த 12 கோத்திரத்திற்கும் கானான் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அதில்
ஈசாக்காருக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் எல்லையாக அந்த ஊரை என்ன செய்யப்படுகிறது என்றால் பங்கிட்டுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். இப்போ அப்படிப்பட்ட அந்த சூனேம் என்கிற ஊரை குறித்து, அந்த ஊரிலே வாழ்ந்ததான ஒரு பெண்ணை குறித்து, அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, அந்த பெண்ணை குறித்ததான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்மேல் பர்வதத்திலே போவதற்கு முன்பதாக சமாரியா இருக்கிறது, பிறகு சூனேம் இருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரன் எப்பொழுதும் நம்முடைய வழியாக வருவாரு போவாரு, தன்னுடைய எல்லைகளுக்குள் வருவாரு போவார் என்பதை அவர் உணர்ந்திருந்து அந்த அம்மா என்ன சொல்றார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணவனுடைய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருத்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி? கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மதிப்பு நிறைந்தவர், மரியாதைக்குரியவர், கணத்திற்குரியவர், கணம் பொருந்திய ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படியாக அவள் என்ன செய்தாள் என்றால் வற்புறுத்தினாள். அந்த வற்புறுத்தினாள், ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும், சாப்பிடணும் இல்லையா என்று அவள் என்ன செய்தாள் என்றால் கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் அவன் என்ன செய்வான் என்றால் போஜனம் பண்ணும்படி எங்கே வந்து தங்குவான் என்று நாம் பார்க்கிறோம். ஊழியர்களுக்கு உணவு கொடுக்கிறதா இருந்தால், சொந்த பந்தங்களுக்கு உணவு கொடுக்கிறதா இருந்தால், அல்லது ஒரு பிறந்த நாள் வந்துருச்சு, ஒரு திருமண நாள் வந்துருச்சு, ஒரு நல்ல மனசுல ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கிறோம், நாம இன்னைக்கு அந்த அநாத ஆசிரமம் அல்லது இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், போயிட்டு ஒரு ஆதாரத்துக்கு கொடுத்துருவோம், ஏதாவது மனசுல ஒண்ணு நினைச்சுக்கோ, இது இப்படி நினைச்சிருக்கிறேன், இது செய்யணும். அந்த அம்மாவுடைய ஆசை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு ஆசையும் கிடையாது. கணம் பொருந்திய ஸ்திரீ மனதில் சில திட்டங்களை வைத்துக் கொண்டு, மனதில் சில காரியங்களை வைத்துக் கொண்டு இதை செய்யணும்னா இல்ல, ஊழியக்காரனுக்காக இதை செய்தால், ஊழியக்காரனுக்காக இதை செய்தால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், வாரி கொட்டிக்கலாம்னு அந்த அம்மா நினைக்கவே. அந்த அம்மாவுடைய எண்ணமும் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணமும் வேதாகமத்தில் இல்லவே இல்லை. ஆனால் அதனாலதான் அந்த அம்மாவுடைய பேர் சொல்லப்படலைன்னு தெரியல. அந்த ஊரிலே வாழக்கூடிய அந்த பெண்மணி கணத்துக்குரியவளாக இருக்கிறாள். ஊழியக்காரன் வரும்பொழுதெல்லாம் என் வீட்டுல என்ன செய்யணும், சாப்பாடு சாப்பிடணும், தங்கணும். இயேசு சொல்கிறார், ஊழிய பாதையிலே ஒரு கலசம் தண்ணி கொடுத்தார் இல்லையா, தண்ணி கொடுத்தா கூட என்ன கிடைக்குமா, அதனுடைய பலன் நம்ம என்ன செய்வாங்க, கண்டிப்பாகவே அடைவார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அதனுடைய 9வது வசனம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய சிந்தைகள் எல்லாம் அந்த பரிசுத்த வேதாகமத்தோடு கூட இருக்கட்டும். அந்த அம்மாவுடைய அனைத்து குணங்களும் இன்றைக்கு நமக்கும் அதை தேவன் அருளத்தக்கதாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் அது கிடைக்கத்தக்கதாக நாம் யாரும் சபத்தோடு கூட அந்த வேத வார்த்தைகளை நாம் தியானிப்போமாங்க. அந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பெண்களை குறித்து சொன்னாலே போதும் இல்லையா, சில இடத்துல நம்ம பார்ப்போம், சில வயசானவங்க குறித்து சொல்லும் பொழுது ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது சொன்னோம் இல்லையா, ஊர்ல இருக்கிற எல்லா கதையும் யாருக்கு தெரியும், அந்த ஆயாவுக்கு தெரியுன்ற மாதிரி, அந்த பாட்டிக்கு தெரியுன்ற மாதிரி. ஆனால் இந்த பெண்மணி அந்த ஊழியக்காரனிடத்திலிருந்து என்ன அறிந்திருந்தார் என்றால், நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர் யார் என்றால் ரொம்ப மோசமானவன், வார வாரமான என்ன பண்ணிடுறாரு, வசூல் செய்ய வந்துடுறாரு, அப்படியா வார வாரம் என்ன பண்றாரு, தொழில் கொடுக்கிறாரு, அப்படியா வரும்போதெல்லாம் அந்த மனுஷன் யார் என்றால் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். எவ்வளவு தீர்மானம் வருது, அதை யாரிடத்திலே சொல்கிறார்
தன் கணவனிடத்தில் சொல்வதை நாம் பார்க்க முடியும். 10வது வசனத்தில், நாம் மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடம் வரும்போது அங்கே தங்கலாம். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டான். இந்த 10வது வசனத்துல நிறைய விஷயங்கள் அமைந்திருக்கிறது. ஊழியக்காரருக்கு அவர் எதை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், வேதாந்தத்தில் வாசிக்கும் பொழுது நாம் மெத்தையின் மேலே, ஃபர்ஸ்ட் மெத்தை, மெத்தைனா படுக்கை அறை இல்ல, மாடி. மாடி சில வீடுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கூரை வீடு இருக்கும், ஓட்டு வீடு இருக்கும். ஐயோ, கூரை வீடு எப்படி ஒழுங்குது, இது கொஞ்சம் ஓட்டு வீடா இருந்தா நல்லா இருக்கும். இது எப்ப இந்த ஓட்டு வீடு இந்த அடர் தாங்க முடியலையே, கொஞ்சம் தளம் போட்டிருந்தா அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும். மெத்தை என்பது ஒரு மேன்மையாக இருக்கிறது. அந்த மேன்மையை யாருக்கு அவர் கொடுக்கிறார் என்றால், தேவனுடைய ஊழியர்கள். ஐயா, நம்ம வீட்டுக்கு வந்து போகக்கூடிய இந்த மனுஷன் பரிசுத்தவான், அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு மெத்தையை நம்ம என்ன செய்யணும்? மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறை வீடு. மெத்தை என்று நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது, தாவீது தப்பிசதற்கு அவர் தெரியும். அவர் மாடி மேல என்ன பண்ணாலும் நமக்கு தெரியும். நமக்கு கிடைத்திருக்கிற மாடிகளிலே, நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மைகளிலே, நமக்கு கிடைத்திருக்கிற கணங்களிலே, அந்த மெத்தை சொன்னா மேன்மை, அந்த மேன்மையிலே நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? அந்த மேன்மையாளர்களுடைய நல்ல வேலைக்கு போறோம், நல்ல சம்பாதிக்கிறோம், படிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொண்டு போகிறோம். இந்த உலகக்கூடிய காரியத்திலும் நம்ம இன்னும் அதிக பயத்தோடு கடந்து செல்வோம். அந்த அம்மா சொல்றாங்க, நாம் நம்முடைய மெத்தையின் மேலே, யோசுவாவை நாம் பார்க்கும், மன்னிக்கவும் தானியேலை பார்க்கும் பொழுது, அவன் அந்த மெத்தையின் மேல் என்ன செய்கிறார்? தேவனோடு கூட அவர் என்ன செய்கிறார் என்றால், ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். என்ன செய்கிறார்? நாம் இந்த மெத்தையின் மேல் என்ன பண்றோம்? எனக்கு கீழே வீடு, நாம் இந்த மெத்தையின் மேல் என்ன செய்யணும்? கூடி நாம் தொழில் செய்யணும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நன்மை. நமக்கு மெத்தையாக இடம் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு அந்த அந்த சூனேம் என்ற அந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டிலே அவள் என்ன செய்கிறாள் என்றால், மெத்தை இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. தானியேல் பலகணிகளை திறந்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். யோசுவாவினுடைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மன்னிக்குங்கள், ராகாப் என்ற ஒரு வேசி தன்னுடைய மேல் அறையிலே அவள் என்ன செய்தார்? தன்னுடைய மேல் அறையிலே வரக்கூடியவர்களை எங்கு அழித்து விடுவார்கள் என்று என்ன செய்தார்? அந்த மேல் அறையிலே மறைத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய மேல் அறையில நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு கொடுக்கிற மெத்தையில என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? மெத்தை இல்ல, வீட்டோட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆனா அந்த அம்மா அந்த மெத்தையின் மேல ஒரு சிறு அறை வீடு. என்ன அறை வீடு? ஒரு வீடு கிடையாது. நமக்கு இங்க கீழே வீடு இருக்கு. ஆனா ஊழியக்கார் வந்தாருன்னா நீ சாப்பிடாரு இல்லையா, அவர் கொஞ்சம் இங்க இருந்து அவ்வளவு பயணப்பட்டு போகணும், கர்மீன் பரிவர்த்தத்துக்கு போகணும், அவர் தேவனுடைய சேவை செய்யக்கூடியவர். அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒரு அறை வீட்டை உண்டு பண்ணினார். எப்படி நம்முடைய கனத்துக்குரிய ஊழியர் எனக்கு ஒரு அறை வீட்டை உண்டு பண்ணியிருக்கிறாரோ, அது போல நீங்களும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அறை வீடு, அறை வீடு எதைக்கு ஒப்பிடுவது என்றால் கட்டுப்பாடு. என்னது? கட்டுப்பாடு. அந்த அறையை என்ன செய்ய, சின்ன அந்த அறையில அவர் வந்து என்ன செய்வாரு? தங்கணும். அந்த அறை வீடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால், கட்டுகிற ஒரு முறையை அவர் அங்க வைப்பதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை அறை கட்டப்படும் பொழுது சமாதானங்கள் உண்டாகிறது, சந்தோஷங்கள் உண்டாகிறது என்பதை வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அந்த அம்மா யாரை நம்பினார் என்றால், தேவனுடைய சேவை செய்யக்கூடிய ஊழியக்காரனுக்கு என்ன செய்தார் என்றால், ஒரு அறையை கட்டுவதை நாம் பார்க்க முடியும். சரி, அறையை மட்டும் கட்டினா போதுமா? அவனுக்கு அங்க என்ன பண்ணுறார்? ஒரு கட்டிலையும் அவள் அங்க
அங்கு கொண்டு வந்து வைப்பதை நாம் பார்க்க முடியும். அவருக்கு ஒரு கட்டளையும், ஆனா அவர் மட்டும் இல்ல, அவரோடு கூட இன்னொரு உடன் ஊழியனாகிய கேயாசியும் இருக்கிறார். ஆனால் கணத்துக்குரிய ஊழியக்காரருக்கு கட்டளை வைக்கிறார். கட்டளை எதுக்கு? படுத்துக்கிட்டே சோம்பேறியா நாட்களை கடத்துறதா? அந்த கட்டல் மீது, அந்த பெட்டு மீது, அந்த தலகாணி மீது அப்படியே தூங்கி தூங்கி வழி இருக்குதா? நான் இல்ல. அவர் என்ன செய்யணும்? ஊழியக்காரர் இளைப்பாற வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இளைப்பாற வேண்டும். கட்டல் மீது பாரத்தை வைத்துவிடு, அவர்தான் என்ன செய்கிறார்? ஆதரிப்பார். இந்த இளைப்பாறுதல், இந்த சமாதானம் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் நமக்கு அருள முடியும் என்பது சந்தேகம் இல்லை. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவையும் பரலோகத்தில் உள்ளவையும் யாவையும் அவர்களாய் நமக்கு ஒப்பராக்கி கொள்ளவும் அவருக்கு என்னவாயிற்று என்றால் தெய்வமாயிற்று. இளைப்பாறுதல், அந்த சமாதானத்தை எங்க வைக்கிறார் என்றால் சிலுவையை சிந்தின ரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு பண்ணினார். பறவைகளுக்கு கொடுக்கிறது, மனுஷகுமாரனை எனக்கும் தலைசாக்கி என்ன இல்லை என்றால் இடமே இல்லை. அந்த சூனின் ஊழலாகிய அந்த பெண்மணி மெத்தையின் மீது ஒரு அறையை கட்டி, அந்த அறையிலே ஒரு கட்டளையை வைத்து தேவனுடைய ஊழியக்காரன் இடைப்பாடுபடியாக சமாதானமாக வந்துட்டு அவன் என்ன செய்யக்கூடாது? ஏச்சல் அடைஞ்சு சமைச்சிடக்கூடாது. அவன் வந்து என்ன பண்ணணும்? சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கூட நீங்க பார்த்தீங்கன்னா சமாதானங்கள் ஏராளமா இருக்கு. கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள், காற்று பலமாய் அடிக்கிறது, புயல் அடிக்கிறது. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? மற்றவங்க என்ன செய்யறாங்க? அங்க இருக்கக்கூடிய சீஷர் நல்லா அவருடைய வாழ்க்கையிலே அந்த சூனியம் ஊராளாகிய அந்த பெண்மணி எவ்வளவு சமாதானம் நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்பதை நாம் இங்க பார்க்க முடியும். அவருக்கு பிள்ளை இல்லை, அந்த வலி வேதனையும் ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு கண்ணப்பட்ட ஸ்திரீ ஒரு நாளும் காட்டல, இதுக்காகத்தான் இதெல்லாம் அவள் செய்யறானா? இல்ல, வேதாகமத்தில் அப்படிப்பட்ட எண்ணமும் அவளுக்குள்ளதை வேதாகம் வெளிப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட வருவான அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சமாதானம் நிறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை புயலை போன்று, எத்தனை காற்றை போன்று, எத்தனை மழையை போன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்ட சமாதானத்தை நாம் கையாளுகிறோமா? அங்கு ஒரு கட்டளை வைப்பதை நாம் பார்க்க முடியும். தேவனோடு கூட உள்ள உறவு, தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவள் எவ்வளவு அழகாக அவள் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இதை நான் என்ன செய்கிறேன் என்றால், கதவை என்ன செய்கிறேன்? வெளியே இருந்து தட்டிட்டு நான் வாசற்படி என்று என்ன செய்கிறேன்? கதவை தட்டுகிறேன். வாசிங்கள். இதோ நான் எங்கே இருக்கிறேன் என்றால் வாசற்படியிலே வெளியே இருக்கிறேன். எனக்கு ஒரு அறை இல்லை, எனக்கு ஒரு கட்டில் இல்லை, எனக்கு ஒரு என்ன இல்லை, குத்து விளக்கு இல்லை, எனக்கு என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்து நமக்குள் வராத அளவுக்கு நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொல்லுங்க. நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு என்னுடைய சத்தத்தை, அப்போ அந்த அம்மா அந்த அறையை உண்டு பண்ணுவதற்குரிய காரணம் என்ன? தேவ சத்தத்தை நான் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் நேசருடையவர். நான் யாருடையவர்? நான் நேசருடையவர். நீங்களாம் யாருடையவங்க? நீங்களும் நானும் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் சிறுவர் சிறுமிகளும் நீங்கள் நாம் யாருடையவர்களாக இருக்கிறோம். எனக்கு யார் தெரியுமா? இந்த ஆட்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த நெறிகள் தான் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு இருமனா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு ஆவணா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், நான் நேசருடையவள்
நான் யாருடையவள் என்றால் நேசருடையவள். எந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய குணம், தேவன் மீது இருக்கக்கூடிய வைராக்கியம், தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசம், தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நல்ல செயல்கள் அந்த இருதயத்திலிருந்து எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது. இந்த மாசம் 12வது மாசம் அது மாதம் போல் 12 மாதமா அது ஒவ்வொரு மாதம் கனியை கொடுக்கும். என் வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவன் கண்மலையிலே வீட்டை கட்டின புற்றுள்ள மனுஷன் ஊழியக்காரர் என்னதான் சொல்றாரு, யார் கேட்கிறாங்களோ அவங்கள யாரு அது கேட்டு கீழ்படியணும். ஒவ்வொரு வாரமா அறிக்கையில சொல்லிட்டு இருக்கோம். இங்க 1ஆம் தேதி ஆயாச்சு, 24ஆம் தேதி இரவு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வசனத்தை சொல்றோம் இல்லையா? வசனங்களை சொல்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைகளை படிப்பதற்கு நம்ம இன்னும் என்ன செய்யணும்? அதிகமாய் தலைய பெண்கள் உட்கார்ந்து கூட ஆண்கள் என்ன செய்ய வேண்டாம், தலைய கீழே தொங்க போட்டு இல்லாம ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளும் நான் நேசருடையவன் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார். அந்த சுனேம் ஊராளாகிய அந்த பெண்மணி நான் தேவனுடையவன், அதனால்தான் அவருடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற பிளஸிங்ஸ் நாம பார்க்கும் பொழுது, நன்மைகளை பார்க்கும் பொழுது, அது எனக்கும் கிடைக்க வேண்டிய, நாம் தேவனுக்காக ஒரு வேலையை செய்யும் பொழுது, நாம் தேவனுக்காக ஒரு வேலையை தொடங்கும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார் என்று இந்த ஊராளாகி அந்த பெண்மணியை குறித்தான காரியத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். அடுத்தது அங்க என்ன வந்தது என்றால் மேஜை வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த கட்டில் வந்துருச்சு. அந்த மேஜையில் என்ன இருக்கும்? மேஜையில் என்ன இருக்கும்? நம்ம மேஜையில் என்ன இருக்கும்? எங்க வீட்டு மேஜைகள் டிவி தான் இருக்கும். எங்க வீட்டு மேஜைகளில் என்ன இருக்கும்? டிவி இருக்கும். பைபிள் எங்க இருக்கும்? தலைகாணி அடியில் இருக்கும். ஜோடெல்லாம் வடிச்சு அதை நாத்த அடிச்சு இல்லையா? மேஜையில் என்ன இருக்கும்? மேஜையிலே ஆதாரங்களை வைக்கிறது மாத்திரமில்லாமல் வேதம் என் மன மகிழ்ச்சி. வேதம் எனக்கு என்னது? எனக்கு மன மகிழ்ச்சி. வேதாகமத்தை அழகாக கையில வச்சிருக்கோம், வழியில வச்சிருக்கோம் இல்லையா? வேதாகமத்தை எப்படி படிக்கிறோம்? கீழே கவுண்டே படிக்கிறோமா, தூக்கி அதை எழுந்து வாசிக்கும் பொழுது இன்னும் சத்தம் பலமா இருக்கும். அங்கு மேஜை கர்த்தருடைய வேதங்களை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த மேஜை எங்க ஊழியர்கள் வந்தா படுக்கிறது மட்டும் இல்ல, அந்த கற்களுக்கு பக்கத்துல மேஜை இருக்கு. அந்த மேஜையிலே அவர் என்ன வைத்திருப்பாரு? போஷணம் வச்சிருப்பாரு. அப்ப அதுக்கு எவ்வளவு கருத்து கொடுக்க தேவனுடைய வசனம். நான் தேவனுடைய வசனத்துக்கு மதிப்பு கொடுத்தா இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதா, நான் எவ்வளவோ துக்கத்தில் என்ன செஞ்சிருப்பேன், அழிந்திருப்பேன், மண்ணோடு கூட மண்ணாக நோக்கி போயிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையோடு கூட வெற்றி கொள்ளணும். வேதம் தான் எனக்கு. வேதத்தை செஞ்சு பாருங்க, ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, வேதத்தை கவனிச்சு பாருங்க, வேதத்தை தேடி யோசிங்க. வேதத்தை அறியாத இந்த ஜனங்களால் சமைக்கப்பட்டது. ஜபம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு கூட்டாங்களே ஜபம் அப்பவும் சொல்றது அவங்கள அவ்வளவு நடத்துறீங்களா பார்ப்போம். அவன் சொல்றது தப்பு. அவன் சாதத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு போறான், கெட்ட உபதேசத்தை கொண்டு வந்து ஆனா கர்த்தருடைய பணியை செய்யணும்னு சொல்லி. ஆனா நாம சத்தியத்தை சொல்றோம். ஜபம், பாட்டு, கர்த்தருடைய பகுதி, காணிக்கை, வீடுகளிலே ஒரு வீட்டு ரைட் செடி எடுக்கும் பொழுது கடவுள் எத்தனை பேருக்கு பரலோகத்தில் நம்ம பைபிள் படிக்கலாம் அப்படின்னு பைபிள் இருக்குது. அப்புறம் 3 பேரையும் பல இடத்துல பார்க்கலாமா? 3 பேரையும் பல இடத்துல போய் காமிக்க இத்தனை சொல்லலீங்க. வயசு 60 மேலே ஆச்சுக்கலாமா? இத்தனை சொல்லி ஏன் சொல்லல? ஏன் அதை படிக்கலையா? அந்த மேஜை மீது என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய வசனம். நம்முடைய மேஜையில் எது இருக்கிறது? டிவி இருக்கிறதா, செல்போன் இருக்கிறதா, லேப்டாப் இருக்கிறதா? ஆனால் அது இருந்தாலும் அதில் எதை யூஸ் பண்ணுங்க, எதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும். அந்த அம்மா இப்பொழுது ஊழியக்காரனுக்கு ஒரு மேஜையை அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக எதற்கு என்றால் நாற்காலி. நாங்கள் இன்னும் அடையாம தேவனை சார்ந்த
பார்த்து தேவனிடத்தில் பொறுப்போடு அமர்ந்து வேதாகமத்தை வாசித்துள்ளவா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனை ரசிகர்களாக அறிந்து கொள்கிறார். சில பேர் உட்கார்ந்து இருக்கும், எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கும், எத்தனை பேருக்கு சோம்பலா இருக்கும், எத்தனை பேர் அசதியா இருக்கும், எத்தனை பேருக்கு ஆர்வமா கேட்டு இருக்கிறோம். சில ஆசனங்கள் வேதாகமத்தில் வாசித்தல் பொதுமையின் ஆசனம் என்ன செய்யப்பட்டிருக்கலாம், உட்கார்ந்துருக்கலாம். பொதுமையின் ஆசனம் ஒரு அவ்வளவு குழந்தை இருக்கு. சில நான் இன்றைக்கு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறான் நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து நாம் உட்கார்ந்திருக்கிற அந்த நாட்காலிலே தேவனே என்ன செய்ய வேண்டும் என்றால் உட்கார்ந்திருக்கிறீங்க. இதில் உட்காரக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறதா சௌகரியம். உட்கார்ந்து இடம் தெரியுமா? நான் உட்கார இல்லையா, எனக்கு இந்த நடுவுக்கு, எனக்கு இந்த கால், இந்த கை ஒரு புதிய பலத்தோடு கொடுத்திருக்கிறார். நம் கண்பதையோ நம் தனிப்பதையோ இடவரை தேவன் ஒருபாடு விரும்புவதில்லை. நம்மை தாங்கக்கூடியவர் நாற்காலியிலே அமரக்கூடிய நன்மையை அந்த அம்மா கொடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை தாங்க முடியாது, நாமே நான் உன்னை செஞ்சேன், உன்னை தாங்கி நீ சுமந்தேன், உன்னை தப்ப வைத்தேன். எவ்வளவு தாங்குகிறார் ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சங்களை சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சேன், உங்களை சுமந்து கொண்டு கண்டிலே. நம்ம எவ்வளவு அழகா சுமந்ததுல நம்ம என்ன வெயிட், அந்த வெயிட் அந்த நாட்களை அதெல்லாம் சுமந்தது. ஆனால் நான் இந்த நாட்களை குறித்து சொல்லவில்லை, நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக சுமந்து கொண்டு வருகிறார். அவர் சுமந்து கொண்டு வர நாம் நினைக்கிறோமா இல்லையா? அவன் நினைக்கிறோம் சாத்தியம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இதுவரைக்கும் அவரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரே, நாம் எவ்வளவு அவரை நினைக்க வேண்டும். நீங்கள் யாராவது இருக்க வேண்டும், அவர் நடத்ததாக நாற்காலி மாத்திரமல்ல, குத்துவிளக்கு இளவு குத்துவிளக்கு. ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் அழகா லைட் இருக்குது, நமக்கு வேலையே வராத அளவுக்கு இத்தனை ஃபேனெல்லாம் போட்டு இருக்குது இல்லையா? அவ்வளவா நமக்கு ஃபேனெல்லாம் கொடுத்து லைட் எல்லாம் கொடுத்து எவ்வளவு அழகா எவ்வளவு நேர்த்தியா இப்படிப்பட்ட எவ்வளவு ஒரு தேவனுக்கு தெய்வ பாராட்டி இருக்கார். அங்கு அந்த அம்மாவுடைய காலகட்டத்திலே குத்துவிளக்கு வைக்க அவர் என்ன செய்யணும், வீட்டையே தேவைக்கிட்ட உட்கார்ந்து மனசாரதான் வயசான அந்த எலிசா என்ன செய்யட்டும், ஒரு இடம் கொடுத்தோம் சாப்பிடமா அப்படின்னா அப்படியே இருக்கணும். தினவெளி இப்போ அப்படியே குத்துவிளக்கு வேணும் சொல்வது அது வசனத்துக்கு ஆதாரமா இருக்கு. வீட்டுக்கு வெளிச்சமே அந்த குத்துவிளக்கு. நீங்க நமக்கு வீட்டுக்கு வெளிச்சமே லைட்டுதான் இல்லையா? அந்த காலத்துல அந்த காலம் நீ இருந்து ஆச்சரியமான மொழிக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்கள், வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். இந்த புண்ணியங்களை அறிவிக்கமா? புண்ணியங்களை அறிவிச்சவங்க வெளிச்சவங்க, புண்ணியங்களை அறிவிக்கவில்லை என்றால் இருக்கலாம். புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். புண்ணியங்களை எனக்கு அறிவித்தாங்க, நான் கேட்டேன், கீழ்ப்படித்தேன், நான் தொழுகைக்கு நான் வருகிறேன், நான் தேவனுடைய வசனத்துக்கு நான் நடுங்குகிறேன். இயேசு சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு யாராவது இருக்கிறீர்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என் தீபம் காவலுக்கு என்னவாக இருக்கிறது என்றால் வாசிங்க, அந்த தீபம் அந்த வெளிச்சமும் என்னவாக இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் ஒரு வசனம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சம் வசனம் என்னவாக இருக்கிறதால் தீபமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள். நாம் இன்றைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால், பாதைக்கு தீபமாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது குத்துவிளக்கு அந்த அம்மாவை அமைந்திருப்பதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் பொழுது வேதம் சொல்வது அவர் பிரகாசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏற்றி வைக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் நாம் காணப்பட வேண்டும். சரி, உறவு பண்ணின அந்த அம்மா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது
வசனத்தில் வாசிக்கும்போது அவர் நம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கலாம் என்றார். ஒரு நாள் அவர் அங்கே வந்து அந்த அறையிலே தங்கி படுத்துக் கொண்டான் என்று சரி. அறை விட்டு உண்டு பண்ணினா கதவு இருக்கும் இல்லையா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். 2 ராஜாக்கள் 4:33. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கதவை நோக்கி சென்று இப்போ இவ்வளவு பண்ண அந்த வீட்டுல இப்ப வேற என்ன இருக்குதுன்னா அறைக்கதவு. வீட்டெல்லாம் கட்டியாச்சு, கதவுலாம் நல்லா இருக்குமா? இயேசு சொல்றார், நானே யாராக இருக்கிறேன், வாசல் என்று இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அறைக்கதவு எதை உணர்ந்தென்றால் உலக சிந்தனையிலிருந்து, உலக கவலையிலிருந்து, உலகத்தினுடைய வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்ம கதவே இல்லை அப்படி ஓப்பனா இருந்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு கதவு இருந்துச்சுன்னா நம்மை குறித்து அந்த காரியம் என்ன செய்வோம், சிந்திச்சுப்போம். நம்ம அந்த அறைக்குள்ள நம்ம படுத்து பொழுது, அந்த அறைக்குள்ள நாம் இருக்கும் பொழுது, அந்த அறைக்கதை போடும் பொழுது அந்த ஒரு நயவசிப்பு, ஒரு பகட்டு ஒரு வாழ்வு நம்ம வெளியே போனதுக்கு வேற மாதிரி இருக்கும். அங்க போவோம். ஆனா வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, அறைக்கதை பூட்டிக் கொள்ளும் பொழுது நாம் எதுவும் தருவது இயேசு சொல்றார், நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். நீங்க நம்முடைய அறைக்கதவுகளிலே யாரையும் பூட்டி வைத்திருக்கிறோம்? இயேசு வராதவருக்கு நாம் பூட்டி வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு அந்த பெண்களை குறித்து நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது எல்லாருமே வேதாகத்தில் கொஞ்சம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. ஒரு நாள் அவர் அங்கே வந்து அந்த வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது வேலைக்காரனாகிய கேயஸை பார்த்து, இந்த சுனேமியாவை அழைத்துக் கொண்டு வா என்றார். அவரை அழைத்துக் கொண்டு வந்தார். அவர் அவருக்கு முன்பதாக நின்றார். அவன் கேயஸை பார்த்து, இது இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு அது அப்படியே எனக்கு நல்ல இப்படிப்பட்ட என்ன செஞ்சிருக்க நன்மைகள் எனக்கு நீ பண்ணியிருக்கியே, எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினுடையாவது சேனாதிபதியாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டு என்று அவரை கேட்கிறான். அதற்காக என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் வார்த்தைகள் சொல்ல வார்த்தை இதுக்கப்புறம் சில சூழ்நிலையில் அதுக்கப்புறம் படிக்கும்போது தெரியும். இது வரைக்கும் எல்லாமே படிக்கிறாங்க. கண்ணிய பருவத்திற்குள்ளே தேவனுடைய பணி செய்யக்கூடிய அந்த தேவனுடைய மனுஷன் எப்பொழுதும் வந்து போக வேண்டும். வரித்தை கேட்டுக்கொண்டால் வந்தாரா, சாப்பாடு கொடுக்குமா, காணிக்கை கொடுக்குமா, போக வேண்டியதானே? இதெல்லாம் இல்லாம ஒரு அறை வீட்டு நீங்களும் பண்ணி ஒரு மெத்தையை மேய்த்து, அந்த கட்டளை வைத்து, மெத்தை வைத்து, புத்தகத்தை வைத்து, நாற்காலி வைத்து, அந்த அறை கதவெல்லாம் முதல் பண்ணி எவ்வளவு சேவை செய்வதை நாம் பார்க்க முடியும். அவன் கேட்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு வசதி எல்லாம் நீ பண்ணி கொடுத்து அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, சுகமாய் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? சுகமாய் இருக்கிறேன். கீழே பார்க்கும்போது அவனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேசி அவன் கேட்டதற்கு அவனுக்கு இல்லை இல்லை அவன் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவனை கூப்பிடு என்றான். அவனை கூப்பிட்ட போது அவன் அந்த அம்மா வீடு, அந்த அம்மா வீட்டுக்கு தான் இவர் இருக்கிறாரு. இவரு கேட்கிறதா அவர் சொல்றாரு கேஎஸ்சி. இப்ப அந்த அம்மாக்கு வெளியே வாசப்படியே நிற்கிறார். எவ்வளவு கனத்துக்குரிய காரியம், எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய காரியம். இப்ப என்ன நடக்கிறது? அவ்வளவு அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலேயே ஒரு மகளை அணைத்துக் கொண்டிருப்பார் என்றான். அதற்காக ஏன் தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே ஒரு அடியாருக்கு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்றார். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு காலத்திலே அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் இப்போ என்ன நடக்குது என்றால், அவர்களுடைய வார்த்தையை பாருங்க. எனக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லை, என் புருஷன் வயது சென்றவர் இப்படி ஒரு கருத்தை கொடுக்கிறார் அப்படின்னு ஏதாவது கேட்டால், ஆனா இல்ல இதுதான் கேட்கறத அவர் உடல் ஊழியர்களாகி கேஎஸ் என்று சொல்லி கொடுக்கிறாரு. கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஐயா என்ன சொல்ல
சொன்னாங்க ஐயா, இல்லம்மா நீ என்ன செய்வ, நீ வாழக்கூடிய இந்த அதாவது பார்த்தீங்கன்னா நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையே நீ என்ன செய்து கொண்டிருப்பாய், இழுத்துக் கொண்டிருப்பாய். குழந்தை கிடைத்ததாக நிச்சயமாகவே குழந்தை கிடைத்தது. அவருடைய பரந்த உள்ளமும் அவருடைய இலக்க மனப்பான்மையும் நம்முடைய கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பகுத்தறிவும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியை உபசரிப்பதிலே ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் யார் தான் ஆசாரியர். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டும். அந்த அம்மாவ அந்த ஐயாவ அவன இவன அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம கிட்ட இருக்கக்கூடியவங்க நம்ம எங்க இருந்தோம் அந்த இருந்தோம் அதிக இருக்க வேண்டாம். ஆச்சரியமான இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், நீதிமானாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார், விசுவாசியாக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இப்பாரிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அர்த்தத்தில் இருந்து தன் தகப்பனை மொழியை கொண்டிருந்த தன் தகப்பனை பார்த்து என் தலை விவரத்தை என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரத்தில் இவனை இவன் தாயிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விடும் என்றான். அவனை எடுத்து தன் தாயிடத்தை கொண்டு போன போது அவன் அவன் மணியை இழுத்து அந்த குழந்தைகள் என்ன சொல்லிருந்தால் சின்ன குழந்தை வீட்டில் இருக்கிற குழந்தை அப்பா வயதில் இருக்கிறாரு. சரி இங்க இருக்கிறப்பா நீ வீட்டில் அப்பா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு போன இடத்துல என்ன வந்துருச்சு, வந்துருச்சு தலைவலி. தலைவலி வந்து குழந்தை ஆயிடுச்சு, செத்து போச்சு. அதை பிள்ளை கேட்டாரா, கேட்கவே இல்லை. இப்ப நடக்கிற காரியத்தை வேதாந்தத்தை வாசிப்பது அப்படின்றார்கள். ஏன் கேட்க மெத்தைக்குன்னு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு அறையை வச்சிருக்கிறாரே, அந்த வீட்டிலே போய் அவன் வைக்கப்பட்ட அறையிலே கதவை பொங்கிக் கொண்டு போய் தன் புருஷனத்தை ஆள் அனுப்பி நான் சீக்கிரமா எங்கே போகிறேன், தேவனுடைய மனுஷன் இருக்க போறேன். அந்த அம்மா புருஷன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பல, புள்ள செத்து போச்சுன்னா அந்த அம்மா என்ன செய்யல, அங்க சொல்ற புருஷன் என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தேவனுடைய மனுஷன்கிட்ட போகணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நான் போறப்பா வீட்டை என்ன செய்ய கூட்டிட்டு நம்ம போறாங்க. என்ன நடக்கிறது இருப்பார்கள். வேலைக்காரி ஒருவரையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னால் அப்போது அவன் இதோ அமாவாசையும் அல்ல ஓய்வு நாள் அல்லவே நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவர் எல்லாம் செய்தான். நான் போக வேண்டியதா என்று சொல்லி அனுப்பி கழுதின் மேல் சேர வேண்டிய ஏன் தன் வேலைக்காரியை நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ, நான் ஒன்று சொன்னால் உரிய போக வழியில் எங்கு ஓட்டத்தை நிறுத்தாது என்று சொல்லி புறப்பட்டு போனான். இது என்ன நாள் இல்ல, அமாவாசை இல்ல. இது என்ன நாள், 12ஆம் மாசம் 1ஆம் தேதி காலையில் 1ஆம் தேதி கூட்டம். சில அமாவாசை பௌர்ணமி நாளும் கூட்டம் இருப்பாங்க இல்லையா, ஓய்வு நாளும் கிடையாது. இது எதுனா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. அந்த அம்மா அவர் சொல்றாரு இது அமாவாசை கிடையாது, இது ஓய்வு நாள் கிடையாது, அது மாதப்பிறப்புனா அமாவாசையில தான் கொடுத்துறாங்க. இது குறிப்பிட்ட நாள் கிடையாது என்று சொல்லி கடலை நிற்காத நீ வேகமா போன சொல்லி எங்கே வந்தால் கருமேல் பிரபலத்திருந்த தேவனுடைய மனுஷனுக்கு போனார். தேவனுடைய மனுஷன் விரதத்திலே அவரை கரை கண்டு தன் வேலைக்காரனாகி கேசி கண்டு அதோ சுமையாக இருக்கிறார், நீ அவனை எதிர்த்து போய் சுகமாயிருக்கிறாயா, புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறா என்று அவர்கள் என்ன சொல்றாங்க, அவன் சொல்லுமா பிரச்சனை நடத்துல பிரச்சனை வர நேரத்துக்கு சொல்லுமா, நீ சுமந்தானா, உன் புருஷன் சுமந்தானா, உன் பிள்ளை சுமந்தானா கேட்கும்போது சுமந்தா எவ்வளவு ஒரு மன வலிமை உள்ள ஒரு பெண்மணி. பிரச்சனை வந்தா பாத்திரத்தை போய் கடிக்க எத்தனை பேர் உண்டு சொல்லலாம் இல்லையா, எப்படி பேசுகிறவர்கள் உண்டு. வரக்கூடிய பிரச்சனை எப்படி கையாள வேண்டும், வரக்கூடிய சூழலை எப்படி கையாள வேண்டும், எவ்வளவு ஒரு அருமையான பொறுமையாக தேவ சமூகத்தை ஜெபித்து
எத்தனை தீர்மானங்கள் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பதும் என்னுடைய குணமுள்ள பெண்களாகிய என் அம்மா இருக்கணும், என்னுடைய சபையா இருக்கணும், என்னுடைய குடும்பங்கள் இருக்கணும் இல்லையா? அதுதான் எல்லாமே இருக்கணும். அந்த பெண்மணி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அங்கே என்ன நடக்கப்பட்ட 27ஆம் வருஷம் தேவனுடைய மனுஷனுக்கு வந்து அவன் காலை விடுக்கப்பட்டான். அவருக்கு ஆசையோடு விடுக்கப்பட வந்தான். தேவனுடைய மனுஷனுடைய தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு அறியாமல் மறைத்திருக்கிறார். அப்பொழுது நான் என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தை சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது நான் பேசிக்கொண்டு என்னுடைய இடையை கட்டிக்கொண்டு என் தலையை உன் கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே ஒருவரை சந்தித்தால் அவன் கத்தனை பேசாமலும் ஓட்டமட்டியில் என்ன செய்யலாம் மறுபடி சொல்லாமல் போய் என் தலையை அந்த பிள்ளையை போதுங்கியது கையிட்டார். பிள்ளையின் தாயோ நான் ஒரு விடுவதே இல்லை என்று கத்தரின் சிவனையும் சிவனையும் கொண்டு சொல்வேன் என்று அவர்கள் எழுந்திருந்து அவன் நேர்ந்தான். கேஎஸ்ஆருக்கு முன்னில் போய் அந்த தலையை பிள்ளையை பொறுத்தமே வைத்தான். அதாவது சத்தமும் இல்லை, நிகழ்ச்சியும் இல்லை. எத்தனை நன்மைகள் நடந்திருக்கிறது.
என் பிள்ளை இந்த இடத்துல இல்லை, என் பொண்டாட்டி இல்லை, என் பிள்ளை இல்லை, என் புருஷன் இல்லைன்னா அது எவ்வளவு சாப்பிடக்கூடியது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். அந்த அம்மா நான் நேசமில்லை, அவருடைய புருஷன் ஒரு புருஷனுக்கு தான் கணவன் மனைவி அதான் பேசணும். மனைவி கர்த்தரும் புத்தியுள்ள மனைவி கர்த்தரும் மனைவியை கண்டடைகிறோம் நன்மையானதை சொல்லிட்ட வேதத்தை தியானிக்க தேவனை சார்ந்திருக்கிற எத்தனை தாய்மார்களும் எத்தனை பெண்களும் யாராலும் அப்படியோ நானோ என்ற ஒரு தீர்மானம் முடியும். அது என் பிள்ளைகளுக்கு வர என் சந்ததிகளுக்கு வர வேண்டும். நான் உயிரோடு இருக்கிற காலம் 6 நாளைக்கு வருதில்லை, வாழ்க்கை ஒரு நாள் 2 மணி நேரம் அது முழுமையான தேவனுக்கு கை கொடுக்கும் பொழுது அப்படி ஆசை அச்சக்கிட்ட பேசணுமா சராதிக்கு பேசணுமான்னு சொல்றது இந்த விஷயத்தை சொல்லி நான் பேசுகிறேன். இப்ப என்ன வந்துருச்சுன்னா அந்த அம்மா வாழ்க்கை உள்ள இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. 2 ராஜாக்கள் 8ஆம் எல்லாமே தெரியுங்க. அதை நம்ம வாசிச்சு நாம ஜெபம் பண்ணி உங்க எல்லாரும் சந்தோஷமா கடந்து செல்வோம். 2 ராஜாக்கள் 3 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை வருது. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் அந்த அம்மாவுக்கு எப்படி எல்லாவற்றையும் தேவன் கிடைக்கும்படியாக செய்கிறார். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். எலிசா தன் உயிர்ப்பித்த உன்னை தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீரும் இத்தாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாவது சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை அறிவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். எத்தனை வருஷம் சொல்லியிருக்கும் வேண்டாமா? கர்த்தர் சொல்லிட்டாரு, என்னுடைய பிள்ளை இல்லையா, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிற, 7 வருஷம் என்ன வரப்போகுது, ஏன்னா அவங்க கருவியல் பருவத்தில் இருக்க அது வந்து சொல்லிட்டார் வருமா அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அந்த அம்மா எங்க போனாங்க, என்ன நடந்தது? அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன எவ்வளவு அழகா உடைய சொல்ற வார்த்தைப்படி கேட்கமா தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடு புறப்பட்டு பெலிஸ்தர் தேசத்தில் போய் 7 வருஷம் செஞ்சிருந்தார். 7 வருஷம் சென்ற பின்பு பெலிஸ்தர் தேசத்தில் போய் திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் கையனுக்காகவும் ராஜாவிற்கு போயிரும்படி போனார். 7 வருஷம் போச்சு. திரும்ப எங்க போகணும்? நான் வந்து எங்க போகணும்? என் வீட்டுக்கு போகணும், என் வயலுக்கு போகணும்னு சொல்லி ராஜா கிட்ட போய் விளையாட போனான். அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷன் வேலைக்காரனா இருந்த கேயாசுடன் பேசி, எலிசா செய்த அதிசயம் எல்லாம் நீ எனக்கு இவ்வளவு சொல்லிவிட்டான். பாருங்க, ராஜா யார்கிட்ட கேட்கிறார்? ஊழியர்கிட்ட கேட்கிறார். அந்த உடன் ஊழியர் என்ன செய்யறாரு? எல்லா விஷயம் யாருக்கு சொல்றாரு? ராஜா கிட்ட சொல்றாரு. எப்போ நடந்தது? ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இங்க என்ன நடக்கிறது? அப்ப இந்த அம்மா இந்த ஊர்ல தான் வாழ்ந்தாங்களா, இவங்களுக்கு இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு அதெல்லாம் கேட்டு அந்த 7 வருஷத்துடைய எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். எங்கெல்லாம் நம்ம இழந்தாங்களோ அந்த 7 வருஷம் பெரிசாட்டையில போனாங்க இல்லையா, அங்க போய் எப்படி சுகமா வாழ்ந்துருப்பாங்களா? நம்ம ஊரெல்லாம் விட்டுட்டு அது போன இடத்துல எப்படி இருந்தாங்க, எவ்வளவு சுகமாய் தேவன் நடந்தார்கள். நீங்கள் உங்களுடைய நேசர் தேவன் தேவனாய் இருந்தார். நீங்க வராத செயல்படுத்தாத யாருதான் எனக்கு இல்ல தேவன். நான் வந்து ஏமாத்தி போயிடுவீங்க, ஆனா அவருக்கு இருக்கும், அவருக்கு இருக்கும். அவருக்கு நான் கொடுத்திருக்கிறார். எத்தனை சாப்புகளையும் அவர் என்ன செய்ய மாட்டார் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கீழே பார்க்கும் பொழுது செத்து போனவர்களை உயிர்ப்பித்தார் என்பதை நாம் ராஜாவுக்கு அறிவிக்கிறது. இது அவன் உயிர்ப்பித்த பிள்ளையை தாயாக ஸ்திரீ தன் வீட்டுக்காக தன் வயலுக்காக ராஜாவுக்கு உழைத்தார். அப்பொழுது கேயாசி ராஜாவை நாட்டவே இவர்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன், இவர்தான் தொடங்கி ஆயப்பசர்கள். ராஜா ரொம்ப முக்கியமான சொல். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அதை அவருக்கு விவரித்து சொன்னார். ராஜா அவருக்கு பிரதானியை கேட்கிறார்கள். பிரதானி
கேட்டாரு, நான் உங்கள்கிட்ட உண்மை காரணமா ராஜாக்கிட்ட பேசணுமா, சேனாதிபதிகிட்ட பேசணுமா, நீங்க நடத்துல ஊழியக்காருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது உட்கார்ந்து சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் நாம் இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் வசனம் இருக்கிறது, நம்ம கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுயமியா என்ன சொல்றாங்க, நான் நேசிக்கிறேன், நான் யாரையும் நான் கிறிஸ்துவே. நீங்கள் கிறிஸ்துவை கொடுத்துக் கொண்டால், நீங்கள் தேவனை கொடுத்துக் கொண்டால், நீங்கள் வசனத்தை கொடுத்துக் கொண்டால், உங்கள் வாழ்க்கை எல்லாம் எப்படி செய்வதால் அவர் செஞ்ச காரியங்கள் சின்னதுதான். வீட்டுல இருக்காரு, அவர் போனதுக்கு அப்புறம் அந்த ஜாமா, அந்த கட்டில், அந்த நாற்காலியில என்ன பண்ணிருப்பாங்க, எடுத்து போயிருப்பான் இல்லையா? அந்த பேசண்டியில அவர் போகலையே. அது எவ்வளவு உன்னதமான படிப்பாங்க. நாம கிடைச்சிருக்கிறத கருத்திலிருந்து நினைச்சிட்டோம். எல்லாம் கருத்தர் தான் கொடுத்தார், கருத்தார் தான் எடுத்தார். பிறக்கும் பொழுது சரி, போகும் போது சரி, ஒன்றும் பொழுது இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக வைராக்கியமாக இல்லைங்க. நீங்க எந்த விஷயத்திலும் வைராக்கியத்தோடு நிற்கிறீங்க. வீட்டுக்காக நினைக்கிறீங்களா, கடவுளுக்காக நிற்கிறீங்க, வியாதிக்காக நீங்க இல்லையா, நீ அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் தேவனுக்காக நின்றால் உங்களுடைய வாழ்க்கை அவர் நான் சொல்றது யார் சொல்றது, தேவன் கிடைச்சதா, 7 வருஷத்துடைய வருமானம் கிடைச்சதா, அந்த நன்மைகள் கிடைத்ததா, நமக்காக பேசக்கூடிய அந்த இடத்துல ராஜாங்கத்தில் இருந்திருக்காரா, அந்த இடத்துல அந்த வேலைக்காரனே ஒரு பிரதானியை அந்த ராஜா நியமித்தாரா, உங்களுக்கு யோசிப்பார் தெரியாது. ஆனால் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய விஷயத்தில் நீங்களும் நானும் எப்போது சொன்னா இங்கதான் நடத்துறோம், இங்கதான் நடத்துறோம், எங்க வேணாலும் நம்ம என்ன செய்வார், அவர் சிறப்பாய் நடத்துவார், அவர் மகிமையை நடத்துவார், அவர் வல்லமையாய் நடத்துவார். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியணும் சொன்னா கீழ்ப்படுத்தினார்கள். சுயங்கள் நமக்கு தெரியல, ஆனால் நான் நேசிக்கிறேன். அந்த இடம் இருக்காமா, பாடலாமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர் தேவனுக்கு ஒரு நன்மை குறிப்பிடப்பட்டதை பாடி சந்தேகம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள்